உங்கள் குழந்தைக்கு இலவச பிரைவேட் ஸ்கூல் அட்மிஷன் வேண்டுமா? இப்போதே RTE என வாட்ஸ்அப் செய்யுங்கள் 9087780112. வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஏப்ரல் 21ஆம் தேதிய பத்தி. இது ஏதோ ஒரு சாதாரண நாள்னு நினைச்சிடாதீங்க. இந்த வரலாறு தகவல் எல்லாம் ரொம்ப முக்கியமான அறிவு. வாங்க, வரலாற்றோட பக்கங்கள்ல இந்த ஒரு நாள் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு இந்த விளக்கத்துல விரிவான் பார்க்கலாம். ஒரே ஒரு நாள்ல இந்த உலகத்தையே மாத்த முடியுமா? என்ன கேள்வி இதுன்னு யோசிக்கிறீங்களா? ஆனா முடியும். அதுக்கு ஏப்ரல் 21 ஒரு சரியான உதாரணம். பெரிய பெரிய சாம்ராஜ்யங்கள் உருவானதுல இருந்து மனுஷன் நிலாவில கால் பொதிச்சது வரைக்கும் இந்த ஒரு நாள் பல திருப்பங்களை பார்த்திருக்கு. இன்னைக்கு நம்மளோட வரலாற்று பயணத்துல முதல்ல ஆட்சி அதிகாரம், அப்புறம் அறிவியல் கண்டுபிடிப்புகள், கடைசியா மனிதர்களோட மகத்துவத்தை பத்தி பார்க்க போறோம். சரி, நம்மளோட முதல் நிறுத்தம் அதிகாரத்தை நோக்கி. சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். முதல் டாபிக் ஆட்சி மற்றும் அதிகாரம். இந்த ஒரு நாள்ல எப்படி புது புது சாம்ராஜ்யங்கள் அரியணை ஏறிச்சு, பழைய அதிகாரங்கள் எப்படி சரிஞ்சுதுன்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. நினைச்சு பாருங்க, சில நிகழ்வுகள் வரலாற்றோட போக்கே மாத்திருக்கு. உதாரணத்துக்கு கிமு 753ல இன்னைக்கு நாம பாக்குற மேற்கத்திய நாகரிகத்தோட தொடக்க புள்ளியான ரோம் நகரம் இதே நாள்ல தான் நிறுவப்பட்டது. அதே மாதிரி பல நூற்றாண்டுகள் கழிச்சு 1526ல நடந்த முதல் பானிபட் போர் இந்தியாவோட வரலாற்றையே மாத்தி முகலாய பேரரசுக்கு அஸ்திவாரம் போட்டது. பாருங்க, ஒரே நாள், ஆனா ரெண்டு பெரிய சாம்ராஜ்யங்களோட தலைவிதியே எழுதியிருக்கு. அதிகாரம்னா எப்பவும் போர் தான் வரணும்னு இல்ல. சில சமயம் புத்திசாலித்தனமான ஒப்பந்தங்கள் மூலமாவும் வரும். 1572ல பிரான்சும் இங்கிலாண்டும் ஒன்னு சேர்ந்து ஸ்பெயினுக்கு எதிரா ஒரு அரசியல் டீல் போட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷம் கழிச்சு 1654ல இங்கிலாண்டும் ஸ்வீடனும் ஒரு பெரிய வர்த்தக ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த ஒப்பந்தங்களும் போர்கள மாதிரியே உலக அதிகாரத்தை மாத்தி அமைச்சுது. கொஞ்சம் நம்ம காலத்துக்கு பக்கத்துல வரலாமா? நவீன உலகத்திலயும் ஏப்ரல் 21 ரொம்ப முக்கியமான நாள். 1836ல டெக்சாஸ் சுதந்திரம் வாங்கினதிலிருந்து 1975ல வியட்நாம் போர்ல ஒரு பெரிய திருப்புமுனை ஏற்பட்டது வரைக்கும் பல நிகழ்வுகள் இந்த நாள்ல நடந்திருக்கு. இது எல்லாமே இன்னைக்கு நாம பாக்குற நாடுகளோட எல்லைகளையும் கதைகளையும் உருவாக்குச்சு. இப்போ பூமியில நடந்த இந்த அதிகார போட்டிகள்ல இருந்து நம்ம கவனத்தை கொஞ்சம் வானத்தை நோக்கி திருப்பலாம் வாங்க. மனிதனோட அறிவு தேடல் எவ்ளோ தூரம் போயிருக்குன்னு அடுத்த பகுதியில் பார்க்கலாம். மனிதன் எப்பவுமே தன்னோட எல்லைகளை விரிவுபடுத்திக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பான். அதுலயும் முக்கியமா இந்த பூமிக்கு வெளியே அவன் கண்டுபிடிச்ச விஷயங்கள் இருக்கே, அடடா. ஏப்ரல் 21, 1972 இந்த நாளை கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்கணும். அன்னைக்குதான் அப்போலோ 16 விண்கலம் நிலாவுல போய் இறங்குச்சு. இது ஏதோ ஒரு விண்கலம் போயிட்டு வந்த மாதிரி இல்ல, விண்வெளி ஆய்வேல நாம எடுத்து வச்சு ஒரு மிகப்பெரிய பாய்ச்சல். இந்த ஒரு நிகழ்வு தான் அறிவியல எத்தனையோ புது கதவுகளை திறந்து விட்டுச்சு. அது மட்டும் இல்லைங்க, சரியா 20 வருஷம் கழிச்சு 1992ல இதே நாள்ல இந்த பிரபஞ்சத்துல நாம தனியா இல்லங்கிறதுக்கு ஒரு அறிவியல் ஆதாரம் கிடைச்சது. நம்ம சூரிய குடும்பத்துக்கு வெளியேயும் கோள்கள் இருக்கு, அதாவது எக்ஸோ பிளானட்கள் இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. அடேங்கப்பா, பிரபஞ்சத்தை பத்தி நாம வச்சிருந்த மொத்த பார்வையுமே அன்னைக்கு மாறிப்போச்சு. இங்க ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பாருங்க. ஒரே நாள், ஆனா ரெண்டு எதிரெதிரான விஷயங்கள். ஒரு பக்கம் 1992ல அறிவியல் ஒரு பிரம்மாண்டமான உண்மையை கண்டுபிடிக்குது. இன்னொரு பக்கம் 1934ல லாக்னஸ் ஏரியால ஒரு அமானுஷ மிருகம் இருக்குன்னு சொல்லி ஒரு போட்டோ ரிலீஸ் ஆகி உலகத்தையே ஒரு தீர்க்கப்படாத மர்மத்துக்குள்ள தள்ளுது. உண்மையும் மர்மத்தையும் ஒரே நாள்ல சந்திச்சிருக்கோம் பாருங்க. மனிதனோட திறமை வெறும் விண்வெளியோட நிக்கல, பூமியிலையும் அவன் பல அற்புதங்களை நிகழ்த்தியிருக்கான். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் 1960ல பிரேசிலுக்கு புது தலைநகரமா உருவாக்கப்பட்ட பிரேசிலியா நகரம். ஒரு நகரத்தையே எவ்ளோ அழகா வடிவமைக்க முடியும்னு காட்டின ஒரு மாபெரும் சாதனை இது. சரி, பெரிய பெரிய பேரரசுகள், பிரம்மாண்டமான கண்டுபிடிப்புகள் பத்தி பார்த்தாச்சு. ஆனா சில சமயம் தனிப்பட்ட மனிதர்களோட வாழ்க்கைதான் ஒரு நாளை வரலாற்றில் அழியாம வச்சிருக்கும். வாங்க அவங்களோட கதைகளை பார்க்கலாம். முதல்ல மேக்ஸ் வெபர். ஏப்ரல் 21, 1864ல பிறந்த இவர்தான் நவீன சமூகவியலின் தந்தைன்னு சொல்லப்படுறார். அவரோட சிந்தனைகள் இன்னைக்கு வரைக்கும் சமூகம், அரசியல் இதெல்லாம் புரிஞ்சுக்க நமக்கு ரொம்ப உதவியா இருக்கு. அதே மாதிரி 1926ல இதே நாள்ல பிறந்தவங்க தான் ராணி 2ஆம் எலிசபெத். உலக வரலாற்றிலேயே மிக நீண்ட காலம் ஆட்சி செஞ்ச ஒருத்தர். இவங்க ஒரு தனிநபர் மட்டும் இல்ல, ஒரு சகாப்தத்தோட சின்னமாவே இருந்தாங்க. பிறப்பு மாதிரியே சில இறப்புகளும் வரலாற்றை உருவாக்குது. சாரே ஜஹான் சே அச்சான்னு கேட்டதும் நம்ம எல்லாருக்கும் ஒரு உணர்வு வரும் இல்லையா?
அந்த அழியாத பாடலை எழுதின கவிஞர் முகமது இக்பால் 1938ல இதே நாள்ல தான் மறைந்தாரு. ஆனா அவரோட வார்த்தைகள் இன்னைக்கும் நம்ம மனசுல வாழ்ந்துகிட்டு தான் இருக்கு. மனித கணினின்னு சொன்னா உங்களுக்கு யார் ஞாபகம் வரும்? நம்ம சகுந்தலா தேவி தான். 2013ல இதே நாளில தான் அவங்க நம்மள விட்டு பிரிஞ்சாங்க. அவங்களோட அந்த அபாரமான கணித திறமை மனித மூளைக்கு எல்லையே இல்லைன்னு காட்டுறதுக்கு ஒரு பெரிய உதாரணம். இதுவரைக்கும் நாம பேரரசுகள், கண்டுபிடிப்புகள், தனி மனிதர்கள்னு நிறைய பார்த்தோம். இது எல்லாத்துல இருந்தும் நாம என்ன கத்துக்கிறோம்? வாங்க ஒரு சின்ன தொகுப்பா பார்க்கலாம். அப்போ ஏப்ரல் 21ங்கிறது வெறும் ஒரு கேலண்டர்ல இருக்கிற தேதி மட்டும் இல்ல. அது ஒரு பக்கம் புதிய விஷயங்களை உருவாக்குன நாள், இன்னொரு பக்கம் மோதல்கள் நடந்த நாள். ஒரு பக்கம் விண்வெளி ரகசியங்களை தெரிஞ்சுக்கிட்ட நாள், இன்னொரு பக்கம் பூமியில மர்மங்கள் உருவான நாள். இதையெல்லாம் விட முக்கியமா வரலாறுங்கிறது முடிஞ்சு போன விஷயம் இல்ல, அது ஒவ்வொரு நாளும் நம்ம கண் முன்னாடியே உருவாக்கப்படுதுன்னு நமக்கு ஞாபகப்படுத்துற நாள் இது. சரி, இந்த பேச்ச முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி. இன்னைக்கு நம்ம பார்த்த இத்தனை நிகழ்வுகள்ல எது நம்ம இன்றைய உலகத்தை ரொம்ப அதிகமா பாதிச்சிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? ரோம் உருவானதா, நிலாவுக்கு போனதா, இல்ல வேற எதுவுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சரி, போறதுக்கு முன்னாடியே ஒரு குட்டி குவிஸ். ரோம் நகரம் எப்போ நிறுவப்பட்டது? ஆப்ஷன்ஸ் இதோ: கிமு 753, கிமு 500 அல்லது கிபி 100. யோசிங்க. உங்க பதில் என்னன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. யார கரெக்டா சொல்றாங்கன்னு பாப்போம். பெஸ்ட் கமெண்ட்டை நாங்க பின் பண்றோம். இந்த மாதிரி தினமும் முக்கியமான வரலாற்று தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். இந்த வரலாற்று பயணத்தில் பங்கேற்றதற்கு ரொம்ப நன்றி. உங்கள் குழந்தைக்கு இலவச பிரைவேட் ஸ்கூல் அட்மிஷன் வேண்டுமா? இப்போதே RTE என வாட்ஸ்அப் செய்யுங்கள் 9087780112. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. செல்லூர் இ சேவா இன்ஃபோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே.